Guys, வணக்கம். நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் த்ரீ கியூப் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு வந்து ஒரு ஒரு 4 ஃபார்முலா ஆக்சுவலாக இருக்குது. என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னா, ஹைட் அண்ட் சீக்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் ஜேன்னு ஒரு ஃபார்முலா, அப்புறம் கார்னர், அப்புறம் 11. இந்த 5வது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தேர்டாக இருந்து தான், பட் டபுள் செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 1 by 1 தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ் மட்டும் போட போறோம். ஆக்சுவலா வேற எதுவும் பண்ண போதில்ல. பிளஸ்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் வித் ப்ளூ அந்த மாதிரி சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளஸ் மட்டும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். எப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்துக்கணும். ஆக்சுவலா சரிங்களா? உங்களுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் கரெக்டாக அந்த மைண்ட் கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே, ஸோ வந்து நான் ஒயிட் எடுத்துக்கேன். ஆக்சுவலாக ஸோ நான் எப்போ நான் ட்ரை பண்ணாலும் நான் ஒயிட் தான் ஆக்சுவலாக என்னுடைய டார்கெட்டாக ஃபர்ஸ்ட் செட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஆக்சுவலாக சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பீஸ் எப்பவுமே மாறவே மாறாதுங்க. அது அப்படியே தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒயிட் இங்கே தான் இருக்கும், இந்த ப்ளூ இங்கே தான் இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் ஆக்சுவலாக அப்படியே பார்த்தீங்கன்னா மாறும். ஆக்சுவலாக பட் இந்த சென்டர் பீஸ் எப்பவுமே மாறாது, அதே இடத்துல இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வச்சுக்கிங்க, இன்னொரு டிப் சொல்கிறேன். நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைட் ப்ளூ இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் க்ரீன் தான் இருக்கும். சரிங்களா? இந்த சைட் ப்ளூ இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல க்ரீன் தான் இருக்கும். ரெட் இருந்ததுன்னா ரெட்டுக்கு ஆப்போசிட்ல ஆரஞ்சா இருக்கும். ஒயிட் இருந்ததுன்னா ஒயிட்டுக்கு ஆப்போசிட்ல எல்லோ தான் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்க வந்து போக போக ஆக்சுவலாக வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்கு இது யூஸ் ஆகும்னா, நீங்க வந்து ஃபாஸ்டா பண்றதுக்காக இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ப்ளஸ் பண்ண போறோம். ப்ளஸ் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஒயிட் வித் இந்த சைடு ஒயிட் வருது, இந்த சைடு வந்து ப்ளூ வருது. அப்போ என்ன வரும், ஒயிட் வித் ப்ளூ வரும். இதே ஆக்சுவலா ஒயிட் வித் இங்க ரெட் இருக்கு, ஒயிட் வித் ரெட், இங்க ஒயிட் வித் கிரீன், இங்க ஒயிட் வித் ஆரஞ்சு. சரிங்களா? இதுதான் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ஒரு சிங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு சிங்கிள் ஃபார்முலா ஹைட் அண்ட் சீக் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இந்த லாஸ்ட் ஒனுக்கு மட்டும் தான் நம்ம இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஜே, கார்னர், 11 இந்த 3 யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ அந்த ஹைட் அண்ட் சீக் எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதை வந்து மேல கொண்டு போக போறோமோ அதை வந்து ஒழிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துனே இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒழிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எங்க கொண்டு போறோமோ அதை மேல இருக்கிறத அப்படியே கீழே இறக்கணும். அது ரெண்டாவது மூணாவது நம்ம ஒழிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து திரும்ப ரிவர்ட் பழைய பொசிஷன் கொண்டு வரணும். பழைய பொசிஷன் கொண்டு வந்து நம்ம கீழே இறக்கணும் பாத்தீங்களா, திரும்ப அது மேல போகணும். இதான் ஹைட் அண்ட் சீக். ஒழிக்கணும், கீழே இறக்கணும், ஒழிச்சு ரிட்டர்ன் பண்ணணும், திரும்ப மேல போயிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸோ இங்க இருக்கு ஆக்சுவலா. ஸோ என் போர்டு தெரிஞ்சவங்களுக்கு இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹைட் அண்ட் சீக் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இது பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் இங்கே வரும், ஒயிட் வித்து ஆரஞ்சு இருக்கு. இந்த ஆரஞ்சு எங்கே வரும், ஆரஞ்சு இங்கே வருது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வரேன். ஸோ ஆரஞ்சு கொண்டு வந்து, ஸோ இங்கே இதான் வரப்போகுது. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒயிட் இங்கே வரணும், ஆரஞ்சு இங்கே வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒழிச்சிக்கிறேன். ஒழிக்கிறது எப்பவுமே ஆப்போசிட் சைடு ஒழிக்குங்க. இப்போ நம்ம சென்டர் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் தான். சப்போஸ் லெஃப்ட் சைடு இருந்தால் ரைட் சைடு ஒழிக்கணும், ரைட் சைடு இருந்தால் லெஃப்ட் சைடு ஒழிக்கணும். சரிங்களா? அப்போ ஆப்போசிட் ஒழிக்கணும். இப்போ சென்டர் இருந்தால் நம்ம எந்த பக்கம் ஒழிச்சிக்கலாம், நம்ம விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒழிக்கிறேன், ஒழிச்சிட்டு நம்ம இங்கே தான் கொண்டு போகிறோம். அதனால அதை அப்படியே கீழே இறக்குறேன். சரிங்களா? கீழே இறக்கிட்டு திரும்ப ஒழிச்சதை ரிட்டர்ன் கொண்டு வரேன். ஸோ கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துச்சுங்க. பாருங்க, இந்த பீஸ் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து வேற எந்த பீஸ் எதை வந்து ஃபில் பண்ணலாம்னு பாருங்க, பார்க்கலாம். இங்க ஒரு இருக்கு பாருங்க, இங்க வந்து கிரீன், ஒயிட் வித் கிரீன் இருக்கு. இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்க, கிரீன் எங்க இருக்குன்னு. ஸோ கிரீன் இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கிரீனை வந்து பண்ண போறோம். அதே கான்செப்ட் தான் ஒழிக்க போறோம். ஒழிக்குங்க, கீழே இறக்குங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஒழிச்சது ரிட்டர்ன் கொண்டு வாங்க, திரும்ப மேலே போயிடுங்க. சரிங்களா? இப்போ ரெண்டாவது முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது ரெட் இருக்கு. ஸோ இது ஒரு சிம்பிள் லாஜிக் பாருங்க. இப்போ வந்து ரெட் வித் ஒயிட் இங்க இருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணுன்னா, எங்க இருக்கலாம். ஸோ நம்ம ரெட்டு தான் வச்சுக்கிறோம். ஆக்சுவலா ரெட்ல வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம இதை ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு சிம்பிள் லாஜிக். இது கீழே பார்த்தீங்கன்னா, கீழே ஒயிட் இருக்கும், மேல ரெட் இருக்கும். இதை நீங்க அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க, நமக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். தெரியுதா? கிடைச்சிச்சு பாருங்க. ஸோ நமக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இன்னும் ரிமைனிங் ஒன்று இருக்கு, அது எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கு, ஒயிட் வித்
ப்ளூ இருக்கு. ஸோ இது ஒரு லாஜிக் இருக்கு என்னன்னா, ஸோ சென்டர்ல இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நமக்கு நீங்க எப்பவுமே ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா, ஏதாவது இடையில மாட்டிச்சு, இல்ல மேல மாட்டிக்கிச்சு, இல்ல சென்டர்ல மாட்டிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரொட்டேட் பண்ணி இப்படி ஒரு பக்கம் ஒழிச்சிங்க. சரிங்களா, ஆப்போசிட்ல ஒழிச்சிட்டாலும் சரிங்க, இல்ல சேம் சைடு ஒழிச்சாலும் ஒழிச்சிங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் பீஸோ இல்ல வந்து ஃபர்ஸ்ட்லயோ இல்ல சென்டர்ல இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். இப்போ கீழே போயிடுச்சு பாருங்க. இப்போ திரும்ப வர பாருங்க. இப்போ எங்க வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க வருது. இப்போ முதல்ல சொன்ன சிம்பிள் லாஜிக் தான். ஏன்னா ப்ளூ வித் ஒயிட், ஆனா ஒயிட் கீழே இருக்கு. சைடில் இருந்தா தான் நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாட போறோம். சேம் சைடு இருக்கிறத நம்ம ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் பண்ண போறாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க பிளஸ் கிடைச்சிருச்சு. தெரியுதா? பிளஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. நல்லா பாருங்க. ஒயிட் வித் ரெட், ஒயிட் வித் கிரீன், ஒயிட் வித் ஆரஞ்சு, ஒயிட் வித் ப்ளூ. ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த வீடியோல இந்த பார்ட்ல இதை மட்டும் பார்க்கறோம். நம்ம அடுத்த செஷன்ல எப்படி இந்த கார்னர்லாம் ஃபில் பண்றது பார்க்கலாம். சரிங்களா? ஓகே.